நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இந்த எரிமலைங்கிற அந்த எரிமலையை அந்த பேரை கேட்டாலே குலையெல்லாம் அடுக்குது பாருங்க. சரி, அந்த எரிமலையோட அந்த எரிமலை வெடிக்கிறத நம்ம நேரில் பார்த்தா என்ன ஆகுது? பயங்கரமாக இருக்கும் அல்லவா? அந்த எரிமலைகளை பற்றி விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. இந்த எரிமலையை இதுவரையும் அந்த பொங்கி வெடிச்சது உலகத்திலேயே இதுவரையும் அந்த பொங்கி வெடித்த அந்த எரிமலையை 600க்கு மேலேயே இருக்குங்கிறாங்க. இன்னும் இது அந்த வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அந்த எரிமலைகள் இன்னும் கூட ஒரு 60 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலை குழம்புங்க உருகி தகிச்சுக்கிட்டு இருக்கிற பாறைங்க தான் இது வெளியே வர்றதுக்குள்ள வசதி தான் இயற்கை ஏற்படுத்திய இந்த எரிமலைங்க. பூமிக்கு அடியில் குழம்பா உருகி தகிச்சுக்கிட்டு இருக்கிற பாறைங்க தான். இந்த பாறைங்க வெடிச்சு வெளியே வரணும். வெடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள துவாரங்கள் தான் இந்த எரிமலைங்க. இந்த அவுட்லெட் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள பூமிக்கு உள்ளேயே அதை வெடிச்சு பூமிக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற விசில் இருக்குங்கல்ல, ப்ரெஷர் குக்கரில் மேலே விசில் இருக்குல்ல, அந்த விசில் மாதிரி தான் இந்த பூமிக்கு இந்த எரிமலைங்க பூமிக்கு உள்ள குழம்பி தகன்னு கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் மாக்மாங்க. அதுக்கு பேர் மாக்மா. இந்த வெடிச்சு வெளியே சிதறிடுறதுல, வெடிச்சு வெளியே சிதறிட்டா அதுக்கு பேர் லாவாங்க. இந்த லாவாவோட வெப்ப அளவு எவ்வளவு தெரியுங்களா? 1200 சென்டிகிரேட்டுங்க. சரிங்க, நம்ம இந்த எரிமலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு நல்ல விவரங்களை அடுத்த காணொலியில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றிங்க.